வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து ஒரு 12 அட்டவணை இருக்குது. நம்ம இந்திய அரசியலமைப்போட கான்ஸ்டியூஷனில் 12 அட்டவணைகள் இருக்குது. இந்த அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 12 அட்டவணையும் படித்த மாதிரி ஆச்சுங்க உண்மையிலே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு பாரதம்ங்கிற பேர் இருக்குங்க. அதாவதுன்னா இந்தியாவோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, போன வருஷம் கொஸ்டின்லேயே. இந்தியாவில் அந்த அட்டவணையில் வந்து இந்தியாவுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க கேட்டால், இந்தியான்னு ஆப்ஷன் கொடுப்பான், இந்துஸ்தான் கொடுப்பான், பாரதம் கொடுப்பான். கண்டிப்பாக வந்து இந்தியாவோட உண்மையான நேம் வந்து பார்த்திங்கன்னா பாரதம் தான். அதை பற்றி சொல்கிற அட்டவணை தான் 1வது. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்து ஊதிய படிநிலை. ஊதிய படிநிலை என்பது என்னென்னா, எம்பி எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கொடுக்குற சம்பளத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த ஊதிய படிநிலைன்னு சொல்கிற 2வது அட்டவணை. இது வந்து அவங்க சேலரி, என்னென்ன சேலரி, என்னென்ன அலவன்ஸு, ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஊதிய படிநிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த போல் வந்து பார்த்திங்கன்னா, பதவி பிரமாண ரகசிய காப்பு. இது யார் யாருக்கு பொருந்துன்னா, ஜனாதிபதி, பிரதமர் அண்டு 2வது யார், இந்த அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதவி பிரமாணத்தை பற்றி சொல்கிறது தான் நம்ம ரகசியம் காப்பு. அதை பற்றி சொல்கிற அட்டவணை தான் 3. 4வது வந்து யூனியன் பிரதேசம். அதாவது யூனியன் பிரதேசங்கிறது சிறப்பு அந்தஸ்து. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாநிலத்தை வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அதுக்கு வந்து வழங்குற பேர் தான் யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம் என்னமோ நினச்சிடாதீங்க, அதுக்கான சிறப்பு அந்தஸ்து. அதுவும் வந்து இந்தியாவில் ஒரு மாநிலம் மாதிரி தான், ஆனால் அதுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து 5வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா, பழங்குடியினரோட அதிகாரத்தை பற்றி சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பழங்குடியினர்கள்லாம் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் கொள்கை வகுத்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனை வந்து அவங்கள வந்து கொண்டு வர முடியாது உண்மையிலேயே. அவங்களுக்கு வந்து இந்திய சட்டத்தைப்படி நீங்கள் நடங்கன்னு சொன்னால் அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களோட கலாச்சாரம், பண்பாடு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கான சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த பழங்குடியின நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்கிறது 5வது அட்டவணை. 6வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அதே தான், சேம் தான், 5க்கு சேம் தான் 6, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6வது என்ன சொன்னால், இந்த மிசோரம், அசாம், திரிபுரா, மேகாலயில் உள்ள பழங்குடியினருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். 6வது என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த 4 ஸ்டேட்டோட நேம் நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது 6வது. இப்போ 7வது வந்து முக்கியமானதுங்க, பட்டியல். இதுக்கு வந்து ஒரு நிமிஷமே நான் எடுத்துக்கலாம். இந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பட்டியல் என்பது என்னென்னா, 100 இருக்குங்க. இந்த 100ல் வந்து என்னென்ன வரும்னா, இராணுவம், ரயில், இதெல்லாம் வருங்க, 100 வருங்க. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியல். மாநில பட்டியல்னால் மருத்துவம், அந்த அவங்களுக்கு உள்ள எஜுகேஷன், கல்வி, இதை பற்றி சொல்கிறது. பொது பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா, இது 2த்துக்கும் பொதுவானது. இவங்களும் சரி பண்ணிக்கலாம். அதாவது கல்விங்கிறது பொதுப்பட்டியல் தான் உண்மையிலே. மாநில கல்வி, மத்திய கல்வி, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா, மாநிலத்துக்கு 61, மத்தியத்துக்கு 100, பொதுக்கு வந்து 52. நீங்களும் திருத்தம் பண்ணிக்கலாம். பொதுனா என்னதுன்னா, பொதுப்பட்டியலில் மாநில அரசும் திருத்தம் பண்ணிக்கலாம், மத்திய அரசும் திருத்தம் பண்ணிக்கலாம், கை வச்சுக்கலாம். மாநில பட்டியலில் மாநில அரசு கை வச்சுக்கலாம், ஆனால் மத்திய அரசும் கை வச்சுக்கலாம், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. மத்திய பட்டியலில் மாநில அரசு திருத்தம் பண்ண முடியாது. அதனால தான் அது வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து 100 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 8வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா மொழி. அதாவது என்ன, ஆட்சி மொழிகளை பற்றியது. 22 ஆட்சி மொழி இருக்குங்க இந்தியாவில். முதல் சிந்துங்கிற மொழி தான் ஆட்சி மொழியாக வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 14 ஒரு ஆட்சி மொழிகள் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. 14 ஸ்டேட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு துண்டான கண்டமாக இருந்துச்சு. பலப்பட்ட பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு ஒரு வேறுபட்ட பகுதிகளாகவே இருந்துச்சு இந்தியாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சி 14 மாநிலமாக பிரித்தார். அந்த 14 மாநிலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த 14 மாநிலங்கள்லையும் உள்ள மொழியை ஆட்சி மொழியாக அறிவித்தாங்க. அதுதான் இந்த 14 ஆட்சி மொழி. அதுக்கடுத்து புதுசாக வந்து சிந்துங்கிற மொழி வந்து சொன்னாங்க. இது வந்து நிறைய மொழி ஆட்சி மொழி இருக்குது. ஆனால் அதோட அட்டவணை பற்றி சொல்கிறது தான் நம்ம 8வது அட்டவணை. 9வது அட்டவணை எல்லாமே உண்டுங்க. அதாவது இந்த 9வது அட்டவணை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அது யார், நம்ம நல்ல பேர், நம்ம அரசு அமைப்பில் ஆட்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சட்டமன்றம், நாடாளுமன்றம், இவங்களாம் இருக்காங்களே, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க, ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அது வந்து நீதித்துறை என்ன நினைக்கும், இந்த சட்டம் வந்து பாதுகாப்பு கிடையாது, நல்லது கிடையாதுன்னு சொல்லி அவங்க அது கேன்சல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க அதை 9வது அட்டவணை தூக்கி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கேன்சல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதுக்கு நான் ஒரு கதையை சொல்லலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துக்குங்க இது. அதாவது நம்ம செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து 63% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க உள்ளாட்சித்துறையில். அது வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க, இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சட்டத்தில். ஆனால் இது 63% தாண்டிச்சில், அப்போ சட்டத்தை மீறின மாதிரி தானே. ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த 9வது அட்டவணையில் வச்சுட்டாங்க. அப்போ என்னது,
அதாவது நீதித்துறையிலேருந்து நம்ம சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் சமங்கிறது தான் சட்ட பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அது பேர் அதுக்கு அந்த பார்ட்ஸே உண்டு. 9வது அட்டவணைன்னு சொல்லலாம். அதாவது சட்ட பாதுகாப்பு அட்டவணைன்னு சொல்லலாம். நீதித்துறையிட்டேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்கிறத பற்றி சொல்கிறது தான் அந்த 9வது அட்டவணை. ஸோ நீதித்துறைக்கு ஒன்று இருக்குது, நீதி புனராய்வுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது அரசு வந்து சட்டம் தப்பாக ஏற்றுச்சுன்னா மக்களுக்காக இவங்க வந்து குரல் கொடுத்து அந்த நீதி புனராய்வுங்கிற ஆக்டை பயன்படுத்தி அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் ஒன்று இருக்குது, இவங்களுக்கும் ஒன்று இருக்குது. அதை பற்றி சொல்கிறதாங்க சட்ட பாதுகாப்பு. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம சொன்னால் நீதி புனராய்வு இருக்கட்டும், சட்ட பாதுகாப்பாக இருக்கட்டும், இந்த 2 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த 9வது அட்டவணை ரொம்ப முக்கியமானதுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கட்சி தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 1985ஆம் ஆண்டு 52வது சட்டத்திட்டம். அது யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. ராஜீவ்காந்தி என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்போ தான் ஆட்சி அமைச்சது புதுசாக. எல்லோரும் கட்சியை விட்டு வெளியே போயிடுவாங்க. 1 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ பிடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க ஆட்சி கலைஞ்சிரும்ல. அதுக்காக கட்சி தாவல் தடை சட்டம். அதான் அந்த இப்போ கட்சி தாவல் தடை சட்டம் என்னன்னா, இப்போ நம்ம கட்சியில் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவர் வெளியே போகிறாருன்னா அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம். பதவி நீக்கம் செஞ்சு கட்சி தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்தி 10வது அட்டவணையை பயன்படுத்தி பதவி நீக்கம் செஞ்சு அந்த இடத்துல இடைத்தேர்தல் வைக்கலாம். அதை தான் கட்சி தாவல் தடை சட்டம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 திருத்தம் செஞ்சுருக்காங்க. திருத்தம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கொத்தா போனாங்கன்னா அவங்க மேலே கட்சி தாவல் சட்டம் தடை போட முடியாது. 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேலே கண்டிப்பாக கட்சி தாவல் சட்டம் போட முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக வந்து போகிறாங்களே, இதனால் வந்து அவங்க பதவி வந்து நீக்கப்பட மாட்டாது. 15 எம்எல்ஏக்குன்னா கட்சி தாவல் தடை சட்டம் சேர்றது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தெரியும். பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் உள்ள அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்தாக இருக்கட்டும், 2 அடுக்கு பஞ்சாயத்தாக இருக்கட்டும், பஞ்சாயத்தில் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கண்டிப்பாக வேணுங்க. அதாவது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பதவி அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிஎம் பண்ணிட முடியாது எல்லா விஷயத்தையும். ஏன்னா கடையோடி மக்கள் வரையும் சிஎம் உத்தரவு போட முடியாது. அவங்க வேலை செய்கிறது தான் பஞ்சாயத்து ராஜ்ங்கிற ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12வது அட்டவணை நகராட்சி. நகராட்சி என்பதுனா முனிசிபல், அந்த கமிஷனர், இந்த ஆஃபீஸர் வேலை பார்க்குறாங்களே, முனிசிபலில் இருக்காங்க, எல்லாமே நகராட்சி சட்டம் தான். இந்த அட்டவணை தான். இந்த 9 அட்டையும் நான் சொல்லிடுறேன். முதல் வந்து இந்தியாங்கிற பாரதங்கிற பேர் இருக்குங்க. 2வது வந்து ஊதிய படிநிலை இருக்குது, எம்எல்ஏ எம்பி சம்பளம். 3வது பதவி ரகசியம் காப்பு, அதாவது முதலமைச்சர் நான் அப்படி சொல்கிறாங்களே அந்த மாதிரி. 4வது யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது. 5வது என்ன சொல்லுது, பழங்குடி நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது. 6வது என்ன சொல்லுது, மிசோரம், அசாம், திரிபுரா, மேகாலயா பழங்குடி அதிகாரத்தை பற்றி சொல்லுது. 7வது வந்து பட்டியல், மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. இந்த பட்டியல் படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது கேட்பான். ஏன்னா மாநில பட்டியல் எவ்வளவும் கேட்பான். அதுக்கு உங்களுக்கு ஷார்ட் அவுட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த 61 இருக்கா, மாநிலம்னா 61, மத்தியனா இதை கழிச்சிக்கணும் 5, இதை கூட்டிக்கணும் 52, அவ்வளோதாங்க. மத்தியில் பொதுனா 52, அவ்வளோதான். இப்போ வந்து பட்டியல் 7 மொழி ஆட்சியை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 22 ஆட்சி மொழி இருக்கிற இந்தியாவில் அந்த மாதிரி சொல்லுது. 9 சட்ட பாதுகாப்பு, 10 கட்சித்தாள் தடை சட்டம், 11 பஞ்சாயத்து வச்சா நகராட்சி, அவ்வளோதான். 11 பஞ்சாயத்து நகராட்சி, அவ்வளோதாங்க. இந்த அட்டவணை மட்டும் படிக்காமல் டிஎன்பிசிக்குள்ளே போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டவணை வச்சா ஒரு கேள்வி கேட்பான் பாலிட்டியில். 1 மார்க் நீங்கள் தான் வாங்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.